அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று நல்ல ஒரு சுப முகூர்த்த நாளா இருக்கு. பூச நட்சத்திரம். ஆ சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாள் முழுக்க இனிமையா எல்லாருக்குமே இருக்கட்டும்னு வாழ்த்துறேன். ஆ இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் வரா மாதிரி பார்த்துக்குங்க. உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணுங்க. லைவ் வர விருப்பம் இருக்கிறவங்க, கம்பல்சரி உங்களோட சுயஜாதகம் பார்க்கறதுக்கு லைவ்ல பயன்படுத்திக்கலாம். அது இல்லாம ரூ. 50க்கு 5 நிமிஷத்துக்கு உங்களோட கேள்விகள கேட்கறதுக்கும் ஆப்ஷன்ஸ் போட்டிருக்கு. நீங்க Instagram டிஎம்ல கமெண்ட் பண்ணி, உங்களோட ராசியோட பலன்கள கேட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். எதிர்காலத்த உங்களோட வாழ்க்கைய மாற்றி அமைக்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு உதவ ரெடியா இருக்கோம். அத நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டு, உங்களோட பலன் அடையறது உங்க கையில இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றது நல்லது. இப்போ இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா, 21/8/2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா, தேய்பிறை திரையோதசி திதி பகல் 12:48 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு சதுர்தசி திதி இருக்கு. ஆ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, புனர்பூச நட்சத்திரம் விடிய காலையில 12:27க்கு முடிஞ்சிடுச்சு. அதுக்கு பிறகு பூச நட்சத்திரம் இருக்கு. நாள் முழுக்க இன்னைக்கு பூச நட்சத்திரம் தான். யோகம் பார்த்தீங்கன்னா, அமிர்த யோகமா இருக்கு. சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா, மூல நட்சத்திரத்துக்கு இருக்கு. சூரிய உதயம் காலையில 5:57க்கும், சூரியன் மறைவு மாலை 6:26க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பகல் 12 மணிலேருந்து 1 மணி வரை இருக்கு. ஆ மாலையில எந்த நேரமும் இல்ல. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில இல்ல. மாலையில 6:30லேருந்து 7:30 வரை இருக்கு. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பகல் 1:45 முதல் 3:19 வரை. யமகண்டம் காலையில 5:57 முதல் 7:30 வரை. குளிகை பார்த்தீங்கன்னா, காலையில 9:04 முதல் 10:38 வரை. திரையோதசி திதியில என்னலாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் நீடிச்சிருக்கக்கூடிய மகிழ்ச்சி தர விஷயங்கள் செய்யலாம். உதாரணமா பாட்டு கத்துக்கிறது, நகை, வண்டி, வாகனம் ஓட்ட பயிற்சி எடுத்துக்கிறது, திருமணம், சுபகாரியங்கள்ல செய்றதுக்கு ஏற்ற ஒரு திதியா இருக்கு. பூச நட்சத்திரமும் ரொம்பவே வந்து ஆ பலன் தர விதமா தான் இருக்கும். பதவி ஏற்க, சீமந்தம், பசுமாடு வாங்கலாம், இடம் தொடர்பான ச ஸ் வேலைகள் செய்றது, ஆ திருமணம், புது வீடு புக அப்படின்னு எல்லா சுப காரியத்துக்கும் ஏற்றது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு அனுகூலம், ரிஷப ராசிக்கு வெற்றி, மிதுன ராசிக்கு பகை, கடக ராசிக்கு புகழ், சிம்ம ராசிக்கு மகிழ்ச்சி, கன்னி ராசிக்கு பாராட்டு, துலாம் ராசிக்கு மேன்மை, விருச்சிக ராசிக்கு ஆர்வம், தனுசு ராசிக்கு இன்பம், மகர ராசிக்கு தேர்ச்சி, கும்ப ராசிக்கு நன்மை, மீன ராசிக்கு முயற்சி. இதே வந்து ஷார்ட்ஸாவும் வரும். அதையும் பார்த்து பலனடைகிறது நல்லது. நாள வந்து சரியா பயன்படுத்திக்கங்க. ரொம்பவே அதிர்ஷ்டமான நாளா இருக்கு. இப்போ மேஷ ராசிக்கு ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, கிரகநிலைகள் பெருசா ஒண்ணும் பாதிப்பு இல்லாம இருக்கு. உங்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, காலையிலேயே விடிய காலையிலேயே 3ஆம் இடத்துலருந்து 4ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இது கொஞ்சம் செலவுகள வைக்கிற மாரி தான் இருக்கும். பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதாவது செலவுகள கட்டுப்படுத்துங்க. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு வெளியில போய் மனச மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லதா இருக்கும். ஒரு மாற்றம் உங்களுக்கு இன்னைக்கு அவசியமா தேவைப்படுது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ச்சி வசப்படாம எதார்த்தமா யோசிக்க வேண்டியது அவசியமா இருக்கும். மனச அமைதியான அ மனநிலையில வச்சுக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாம போகும். சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் இருக்கத்தான் செய்யும். உறவுகளுக்குள்ள பிளவுகளோ, பிரிவுகளோ இருக்கலாம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள்ல தவறுகள் செய்ய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் நடக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியம். தவறுகள் நடந்தா அது பேர் கெடுற மாதிரி இருக்கு. உங்களோட வேலைகள சரியா பிரையாரிடைஸ் பண்ணி திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது. பிரச்சனைகள் இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இன்னைக்கு கொஞ்சம் ஈகோ. ஏன்னா, ஏதோ ஒரு கவலை, வருத்தம் உங்கள தனியா அழுத்தி இருக்கிறனால, அத தொணக்கிட்ட கோவமா வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. அது தவிர்க்க வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு செலவுகள கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். அ வரவு கம்மியா இருக்கு. ஆனா செலவுகள் அதிகமா இருக்கு. சில பண விஷயமான எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தொடை இல்லைன்னா கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கும். தியான பயிற்சி செய்றதும் நல்லது. ஓய்வு எடுக்கிறது நல்லது. வெளியில போயிட்டு வாங்க. மனச அமைதியா வச்சுக்கிறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 1, அதிர்ஷ்ட அ திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீலமா இருக்கு. நாள உங்களுக்கு சாதகமா கொண்டு போறதுக்கு பொறுமையும், நிதானமும் தேவை. பதட்டப்படாம நாள கொண்டு போறது நல்லது.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு அ திருப்தி தரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். நம்பிக்கையும், உறுதியும் நல்லாவே இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கையும், உறுதியும் உங்களோட காரியங்கள்ல நல்ல ஒரு வெற்றியும், அனுகூலமான பலன்களையும் கொடுக்கும். உங்க குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தர விஷயங்கள் இருக்கு. நாள் முழுக்க நல்ல ஒரு உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவுமே உங்களுக்கு நாள் போகும். குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றதும், நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் இன்னைக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் உண்டு. அ பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அ நாள் முழுக்க நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலன்கள் உண்டு. அ கூட பொறந்தவங்களால நல்ல ஒரு ஆதாயம் இருக்கு. தொழில்லயும், வேலையிலயும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. நீங்க நாள் முழுக்க சாதகமான பலன்கள பெறுறதுக்கு உங்கள ஒ காலையிலேருந்து ஒரே சமநிலையா கொண்டு போனீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைக்கான பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றலும், உறுதியும் நெறையவே இருக்கும். அத பணியில வெளிப்படுத்தி, சாதகமான பலன்கள ஈஸியா பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வளர்ச்சிக்கும், முன்னேற்றத்துக்கும் ஏற்ற ஒரு நாள். புதிய வேலைவாய்ப்புக்கும் கிடைக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட நட்போட பழகுவீங்க, உண்மையா இருப்பீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியா உறவாடி, நல்ல சூழ்நிலையோட, மனப்பான்மையோட, இனிமையான தருணங்கள அனுபவிக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு திருப்திகரமான பணப்புழக்கம், உங்களோட சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அத கண்கூடா நீங்களே பார்க்கலாம். சின்ன சின்ன முதலீடுகள் செஞ்சு, நல்ல ஒரு பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளும் எடுக்கலாம். பண விஷயத்த ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு துடிப்பான மனநிலையோட இருக்கிறீங்க. ஆரோக்கியத்தில எந்த ஒரு குறைபாடும் இல்லை. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 4, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமா இருக்கு. நாள சாதகமாவும், ம் ம் அ நல்ல ஒரு பலன் தர விதமாவும், மகிழ்ச்சியாவும் இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா கொஞ்சம் ஓவரா பொறுப்புகள்னால காரியங்கள் நெறையவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆ சின்ன சின்ன பிரச்சனைகள கொஞ்சம் கையாள்றதுல ரொம்பவே கருத்தா இருக்கிற மாதிரி இருக்கும். நெறைய வேலைகள், நெறைய காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்யுங்க. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு செய்ற செயல்கள், காரியங்கள்ல கடின முயற்சி தேவைப்படும். அப்போ இந்த நாள் உங்களுக்கு சாதகமா அமையும். சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்கு. இருந்தாலும், குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சில சலசலப்புகள் இருக்கலாம். கவனமா சூழ்நிலைக்கு ஏற்ப நாள கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு வாக்குவாதமும், விவாதமும் பண்ணாதீங்க. கூட அதாவது பெரியவங்களோட ஆலோசனைய கேட்டு நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கடின முயற்சியும், கடின உழைப்பும் தேவைப்படுது. வேலை பளு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. திட்டமிட்டு உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். ரொம்பவே கவனம். ஆ கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட பேசும்போது மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கம்யூனிகேஷன்ல பிரச்சனைகள் இருக்கு. வார்த்தைகள்ல அ தவறான வார்த்தைகள் சொல்ற மாதிரி இருக்கும். எந்த விஷயத்தையும் ஈஸியா எடுத்துக்கிட்டு போங்க. புரிதல வளர்க்கறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. புதிய முதலீடுகள் செய்றதுக்கு ஏற்ற நாள் கிடையாது. எந்த ஒரு முயற்சியும் செய்யாதீங்க. வர பணத்த கையில அக்கவுண்ட்ல வச்சிருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கால்சியம் குறைபாடுனால பல்வலி ஏற்படலாம். அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவனமா ஆரோக்கியத்துல இருக்க வேண்டியது அவசியம். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ப்ரவுன் கலரா இருக்கு. நாள உங்களுக்கு உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் கொண்டு போ வேண்டியது அவசியம். பலன் தர விதமா நாள கொண்டு போறது ரொம்பவே நல்லது. நாள அமைதியாவும், பொறுமையாவும் கையாளுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தெளிவும், சந்தோஷமும் இருக்கு. எதிர்பாராத பணவரவு உங்கள நாள உற்சாகமா வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னதான் சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள் இருக்கும். ஆ ஆனாலும் வெற்றிகளுக்கு உகந்த நாளா தான் இருக்கும். குடும்பத்தில நடக்கிற விசேஷங்கள் உங்களுக்கு ரொம்பவே உற்சாகத்த அளிக்கிற மாதிரி இருக்கு. புதிய நண்பர்களோ, புதிய காதலோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ஒரு மகிழ்ச்சி தர விதமான நாள் அமையும். செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலன்கள் உண்டு. சுபகாரிய முயற்சிகள் வீட்ல நடக்கிறதுக்கும், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரதுக்கும் நெறைய வாய்ப்புகள் உண்டு. அ எல்லாராலயும் இன்னைக்கு நாள சுமூகமா கொண்டு போக முடியும். கூட ஆனாலும் உங்களோட நேரத்த கொஞ்சம் உங்களுக்காகவும் தனிமையில பயன்படுத்திக்கிறது நல்லது. குடும்பத்தோடயும் நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு தன்னம்பிக்கையும், தெளிவும் நல்லாவே இருக்கு. வேலைகள்ல அது நல்லாவே தெரியும்.
ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்பு காரணமா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு அதிர்ஷ்டமும் இருக்கு. கொஞ்சம் கவனமா உங்களோட வேலைகள திட்டமிட்டு செய்ய வேண்டிய அவசியமும் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, மனசுல உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அது தொணக்கிட்ட அன்பாவும், பாசமாவும் வெளிக்காட்டுற நாளா இருக்கு. 2 பேருக்குள்ளயும் ஒண்ணா வெளியில போறதுனால, இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு, செலவுகளும் இருக்கு. ஆனா, சேமிப்பு செய்றதுக்கு அந்த அளவுக்கு சாதகமான விஷயம் இல்ல. முக்கியமா எந்த ஒரு சேமிப்பு செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்ல. எல்லா விஷயத்தையும் லேசா எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா, ஆரோக்கியத்தில எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளா தான் இருக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரா இருக்கு. நாள உற்சாகமா உங்கள நீங்களே மோட்டிவேட் பண்ணிட்டு கொண்டு போகலாம். ஜாலியாவும், மகிழ்ச்சியாவும் அமையும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம கொண்டு போறது ரொம்பவே நல்லதா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்களுக்கு பயமும், பாதுகாப்பு இல்லாத உணர்வும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால பதட்டங்கள் அதிகமா இருக்கும். செய்ற செயல்கள், காரியங்கள்ல எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க. யோசிச்சு நிதானமா செஞ்சீங்கன்னா நல்லது. குடும்பத்துக்குள்ள பணம் விஷயத்தால, பண பற்றாக்குறையால பிரச்சனைகள் ஏற்படலாம். சூழ்நிலைகள கவனமாவும், பொறுமையாவும் கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. அ சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாள். பண விஷயத்துல ரொம்பவே கவனம். வியாபாரத்துல கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். நாளே உங்களுக்கு மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்கள நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கு. பதட்டத்த தவிர்த்துட்டு நாள கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு இலக்கும், டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓடாதீங்க. அது கடினமான சூழ்நிலைகளா இருக்கும். கவனமா, பொறுமையா நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு கூடுதல் பொறுப்புகள், கூடுதல் வேலைகள் இருக்கு. அது பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். முக்கியமான வேலைகள் கூட நின்னு போற மாதிரி இருக்கு. அது ரொம்பவே உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. வேலைகள திட்டமிட்டு செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட நல்ல புரிதல் ஏற்படுத்துறதுக்கு அவங்கள அனுசரிச்சு போங்க, விட்டு குடுத்து போங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சு, அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா, நாள் உங்களுக்கு அமைதியா போகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். அது செலவா இருந்தாலும் சரி, தொலைக்காம பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நீங்க அதிக அளவுல நீர் பருக வேண்டிய ஒரு நாளா இருக்கு. தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சில அசௌகரியங்கள சந்திக்கிற மாதிரி இருக்கும். மனச அமைதியா வச்சுக்க பாட்டு கேளுங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆ உங்களுக்கு உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா, ஆ வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா, மெரூன் நிறமா இருக்கு. நாள பொறுமையா, நிதானமா, பதட்டம் இல்லாம கொண்டு போறது ரொம்பவே நல்லது. கவனமா பணத்த கையாள வேண்டியது ரொம்பவே அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, அ கன்னி ராசி. உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. அ ஆற்றலும், திறனும் நிறையவே அதிகமா இருக்கும். செய்ற செயல்கள், காரியங்கள்ல புதிய யுக்திகள கையாண்டு நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைப்பீங்க. அ சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம். குடும்பத்தில விசேஷங்களும், உறவுகளுக்கூடல நல்ல ஒரு புரிதலும், மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. குடும்பத்தோட விசேஷங்கள்ல கலந்துக்கிறனால கணவன் மனைவிக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும். ஆ சில சில புதிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாழ்க்கையில வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்போ, தொழில்ல அதிக லாபமோ கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு எல்லாமே சாதகமா தான் இருக்கு. சுத்தி இருக்கிறவங்களோட ஆதரவு உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிய ஏற்படுத்தி குடுக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு நீங்க என்னதான் வேலைகள் இருந்தாலும், கடினமான உழைப்புல போட்டு அத உங்களோட மேலதிகாரிகள உங்க பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். வேலைகள ஈஸியா செய்யறதுக்காக திறமை உங்ககிட்ட நெறையவே இருக்கு. அதன் மூலியமா உங்களோட வேலைகள திட்டமிட்டு பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிப்பீங்க. எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே உகந்த நாளா இருக்கு. பாராட்டும் பேரும் அதிகமாவே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட வெளியிடங்களுக்கோ, இல்ல விசேஷங்களுக்கு போய் வருவீங்க. 2 பேருக்குள்ள நல்ல ஒரு உறவும், நல்லிணக்கமும் நல்லாவே இருக்கு. மகிழ்ச்சியான தருணங்கள் நாள் முழுக்க இருக்கிறனால, நாள இனிமையாவும், மகிழ்ச்சியாவும் கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. எந்த பாதிப்பும் இல்லை. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, ஆ
பணம் போதிய அளவ விட அதிகமாவே உங்ககிட்ட இன்னைக்கு பணம் இருக்கு. பணத்த பயனுள்ள வகையில செலவு செய்வீங்க. அது திருப்திய ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அதிக அளவுல சேமிக்கிறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. முதலீடுகள் சம்பந்தமாவோ, பணம் விஷயமாவோ முக்கிய முடிவுகள இன்னைக்கு எடுக்கலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற அதிக ஆற்றல் காரணமா ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியம். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. உங்களோட அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரா இருக்கு. இப்ப ராசி பலன். துலாம் ராசிய எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு நாள பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும், மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாளா தான் இருக்கு. நெறைய காரியங்கள்ல முன்னேற்றம் இருக்கு. செய்ற விஷயங்கள் சாதகமான, அனுகூலமான பலன்கள் இருக்கு. தொழில், வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய வேலைவாய்ப்புக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நாள் வந்து குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்த ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. எதிர்பாராத பணவரவும் இருக்கு. மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல நாள் உங்களுக்கு அ அதிகமான வாய்ப்புகள் கொடுக்குற மாதிரி இருக்கு. எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிறது நல்லது. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு அ உங்களுக்கு பயனுள்ள வகையில நாள் உங்களுக்கு நீங்களே திட்டமிட்டு பயன்படுத்திக்கலாம். குடும்பத்துக்குள்ள சந்தோஷங்கள், சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றங்கள் எல்லா விதமும் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட திறமை பார்த்தீங்கன்னா, மேலதிகாரிகளால பாராட்டு பெறக்கூடிய விதத்தில இருக்கு. உங்களோட வேலைய குறித்து அவங்க பெருமைப்படுற மாதிரி சில நேரங்கள் இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கும். வேலைகள மகிழ்ச்சியா செய்ற மனநிலையோட செய்வீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. வளர்ச்சிக்குரிய நாளா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட்ட அன்ப வெளிப்படுத்தி நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணத்த அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். பிரியமானவங்க கூட நல்லுறவ ஏற்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும். நாள் மகிழ்ச்சி தர விதத்துல இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு. விசேஷங்கள்ல கலந்துக்கவும் வாய்ப்புகள் உண்டு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமா இருக்கு. எதிர்பாராத பண வரவும் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற பயனு அ ச பணத்த வந்து பயனுள்ள செலவுகள செஞ்சு சேமிப்பும் அதிகமாக வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நாள் முழுக்க சிறப்பான ஆரோக்கியம் இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற மனதைரியம் நல்லாவே இருக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 7, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அ அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் அதாவது சாஃப்ரான் நிறமா இருக்கு. நாள வந்து பயனுள்ள வகையில வித்தியாசமா கொண்டு போகலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு பதட்டமும், கலக்கமும் இருக்கத்தான் செய்யுது. 2 நாளா எதையோ இழப்பு மனசுல எதையோ இழந்த மாதிரி ஒரு உணர்வுகள் இருக்கு. ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட சிந்தனைகள், எந்த ஒரு காரியமும் சரியா இல்ல. எல்லா காரியத்தையும் பொறுமையா, நிதானமா செய்யுங்க. அமைதியா நாள கொண்டு போ வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு. ஆ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையும், நிதானமும் இன்னைக்கு ரொம்பவே தேவை. கோவப்படாதீங்க. உங்களோட உணர்ச்சிகள கட்டுப்படுத்துறது நல்லது. தியானம் இல்லன்னா, யோகா பண்ணீங்கன்னா, மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் தரும். கோயிலுக்கு போயிட்டு வரதும் நல்லதா இருக்கும். அ வீட்டுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கு. உங்கள நீங்களே சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு சினிமாக்கு போங்க, பாட்டு கேளுங்க. அந்த மாரி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கையாள்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆ உங்களோட பணி சுமை காரணமா வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள திட்டமிட்டு செய்யுங்க. தவறுகள் செஞ்சுட்டு பேர கெடுக்காம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட முடிஞ்ச அளவுக்கு நட்பாவும், கலகலப்பாவும் இருக்க வேண்டியது அவசியம். அப்பதான் நாள் உங்களுக்கு சாதகமா போகும். இல்லன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பிரச்சனை இல்லாம சுமூகமா நாள கொண்டு போங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணத்த முறையா பயன்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. விரைவில அதாவது கையில இருக்கிற பணம் ஈஸியா கரையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சேமிப்பு கரைய வாய்ப்புகள் இருக்கு. கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியம். ஆ ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும், குழப்பமும் காரணமா நரம்பு தளர்ச்சி மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பிரார்த்தனை செய்றது நல்லது. நேரத்துக்கு சாப்பிட்டு ஓய்வு எடுக்கிறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளி நிறமா இருக்கு. நாள வந்து சுமூகமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா கொண்டு போறதுக்கு பொறுமையும், நிதானமும் அவசியமா தேவை. எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்பவே அலட்டிக்காதீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. உங்களுக்கு நாள் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி தர விதமா தான் அ இருக்கு. ஆனாலும் ரொம்பவே பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்தையும் அதாவது சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. ஆ செய்ற காரியங்கள்ல தடைகள், தாமதங்கள் நெறையவே இருக்கு. கொ மனசுல நாள பொறுத்தளவுக்கு நிலையான நாளா இல்ல. ஒரு மணி நேரம் நல்லா இருக்கா மாதிரி இருக்கும். ஒரு நேரம் ரொம்ப மோசமா இருக்கிற மாதிரி இருக்கு. மனசுல ஏகப்பட்ட சலனங்கள் ஏற்படும். அதுக்கெல்லாம் இடம் குடுக்காதீங்க. அமைதியா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம்.
நாள நீங்களே உற்சாகப்படுத்திக்க வேண்டியது அவசியமா இருக்கும். பொறுப்புகள்ல பயம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், நிதானமும் பொறுமையும் தேவை. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கு. வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. மனசுல ஏகப்பட்ட குழப்பங்களும், வருத்தங்களும் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வே வேலைகள முடிஞ்ச அளவுக்கு உங்களோட திறமையா செய்ய வேண்டியது அவசியம். இல்லன்னா தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். கூட வேலை செய்றவங்களோட ஒத்துழைப்பு இல்ல. உங்களோட மேலதிகாரிகள் கிட்ட இருந்து அங்கீகாரம் கிடைக்காது. வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள உங்களோட அன்பையும், பாசத்தையும் வெளிக்காட்டவே தயக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அத 2 பேருக்குள்ளேயும் பிரிவுகள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. வாக்குவாதங்கள், விவாதங்கள தவிர்க்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு ரொம்பவே கம்மியா இருக்கு. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அத தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே அவசியம். பணத்த கையாளும்போது தான் ரொம்பவே கவனம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இல்ல. தோள்கள்ல எரிச்சல், வலிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஓய்வு எடுக்க வேண்டியதும், மனச அமைதியா ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு, நாள கொண்டு போறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா, பாதி வெள்ளை. அதாவது வெள்ளை பாதி வெள்ளையா இருக்கு. நீங்க நாள சுமூகமாவும், அமைதியாவும் கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு மகிழ்ச்சி தர விதத்தில தான் நாள் இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. உங்ககிட்ட நல்ல ஒரு தகவல் பரிமாற்றம், அதாவது கம்யூனிகேஷன் நல்லாருக்கும். பேசுற திறமை நல்லாருக்கும். எல்லாரையும் பேச்சால கவரக்கூடிய விதமா தான் இருக்கு. ஆ நல்ல ஒரு மனச அமைதியா வச்சுக்கிட்டு ஸ்லோகங்கள், மந்திரங்கள் சொல்றது, உங்களுக்கு ஆன்மீக அ பயணங்கள்ல முடிவுகள்ல நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும். உங்களோட திறமைய வளர்த்துக்கொள்ள ஏற்ற ஒரு நாளா இருக்கு. வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள் நல்ல ஒரு அங்கீகாரமான பலன்கள ஏற்படுத்தி குடுக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் இருக்கு. உறவினர்கள் விசேஷங்கள்ல கலந்துக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்துற விதத்துல இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள். உங்களோட கடின உழைப்பு மூலியமா மேலதிகாரிகளோட ஆதரவ பெறுவீங்க. நல்ல ஒரு புதிய யுக்திகள கையாண்டு வேலைகள்லயும், தொழில்லயும் நல்ல ஒரு வளர்ச்சிய காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பணம், வருமானம், லாபம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட அ குடும்ப விஷயங்கள, எதிர்கால விஷயங்கள ஆலோசிக்கிற மாதிரி இருக்கும். ஈகோலாம் எதுவும் இருக்காது. நல்ல ஒரு பழைய பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கலாம். எதிர்காலத்துக்கு உண்டான முக்கிய முடிவுகள எடுக்கலாம். இனிமையான தருணங்கள அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளா இருக்கு. துணையோட மகிழ்ச்சியாவே நாள கொண்டாடலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமா இருக்கு. ஆன்மீக காரியங்களுக்காக பணம் செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நிறைவை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சேமிப்பும் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதிக அளவுல சேமிக்க சின்ன சின்ன முதலீடுகள் செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற துடிப்பும் நல்ல ஒரு உறுதியும் ஆரோக்கியத்த சிறப்பா வச்சிருக்கும். குறைபாடுகள் எதுவும் இல்லை. உங்களோட அதிர்ஷ்ட எண் 11. உங்களோட அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா, கிரே நிறமா இருக்கு. நாள சுமூகமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா கொண்டு போகலாம். பிரச்சனைகள் எதுவும் இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு. ஏற்றங்கள், வளர்ச்சிக்கு ஏற்ற நாள். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. உங்களுக்கு சுறுசுறுப்பும், மகிழ்ச்சியும், உறுதியும் நிறையவே இருக்கு. உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கிற தன்னம்பிக்கை, நீங்க செய்ற காரியங்கள்ல அது வெளிப்படுற மாதிரி இருக்கும். உங்களோட திறமைகள்லாம் இன்னைக்கு வெளிப்படுத்தி, நல்ல ஒரு பலன் தர விதத்துல நாள கொண்டு போவீங்க. ஆ உங்களுக்கு எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள், நல்ல ஒரு கனவுகளும் உங்க மனசுல நிறைஞ்சிருக்கும். அத செயல்படுத்தவும், திட்டமும் தீட்டுறதுக்கும், முடிவெடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆ எல்லார் கூடயும் நல்ல ஒரு ப ந அ விருப்பத்தக்க வகையில நடந்துக்குவீங்க. அனுசரிச்சு போவீங்க. மனசுக்கும், புத்தியும் ரொம்பவே தெளிவான நாளா இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் இருக்கு. குடும்பத்துல சந்தோஷத்துக்கு குறை இருக்காது. பணவரவும் தாராளமா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு உன்னதமான வளர்ச்சிய காணக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் உங்களுக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கும். வேலைகள்ல ரொம்பவே மகிழ்ச்சியா செய்வீங்க. எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கும். செய்ற செயல்கள், காரியங்கள், வேலைகள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள குடுக்குற மாதிரி இருக்கு. வ அ புதிய வேலைவாய்ப்பும், புதிய அ பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட்ட பரிசு பொருட்கள் பகிர்ந்துகிட்டு மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கு. விசேஷங்கள்ல கலந்துக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணா வெளியில போக வாய்ப்பு இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு உறவுல மகிழ்ச்சியும், சந்தோஷமும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான பணவரவு, அ சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள், உங்க தேவைகளுக்கெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு, அதிக அளவுல சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சின்ன சின்ன முதலீடுகள், பங்கு வர்த்தகம் அந்த மாரி சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்போட இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. உங்ககிட்ட இன்னைக்கு நல்ல ஒரு வலிமையும், உறுதியும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 4, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரா இருக்கு. நாள வந்து மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் கொண்டு போகலாம். பிரச்சனைகள் எதுவும் இல்லாத நாளா தான் இருக்கு. கவலையே இல்ல, மகிழ்ச்சி உண்டு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு அ பிரச்சனைகள் எதுவும் அதிகமா இருக்காது. ஆனாலும் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பசங்களால வீண் செலவுகள், வீண் பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்துக்குள்ளேயும் தேவையில்லாத சலசலப்புகள் ஏற்படலாம். யார்கிட்ட பேசும்போதும் வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம். உறவினர்கள் கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. குடும்பத்தாரோட ஆதரவு இருந்தாலும் சில நேரங்கள்ல அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. எதிர்மறையா இருக்கும். உங்ககிட்ட நிறைய இன்னைக்கு எதிர்மறை எண்ணங்கள் இல்லாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். நாள வந்து அ முன்னேற்றமான முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. எதிர்காலத்த நோக்கி திட்டமிடுங்க. ஆனா முடிவுகள் எடுக்காதீங்க. பொறுப்புகள் அதிகமா இருக்கிறனால வெற்றிகள் தாமதமா தான் கிடைக்கும். பாட்டு கேளுங்க. மனச அமைதியா வச்சுக்கிறதுக்கு வெளியில வாக்கிங் போங்க. தனிமையில இனிமை காண்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை வேலைய மாற்ற அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு வேலையில வெறுப்பு உண்டாகுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு மனநிலையோட வேலை செய்வீங்க. அது மாற்றங்கள் வர வரைக்கும் எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காதீங்க. எதிர்கால வளர்ச்சிக்கு இல்லனாலும், இன்னைக்கு நாள் போற போக்குல போட்டும்னு போகட்டும். அடுத்த வேலை கிடைச்சதும் இந்த வேலைய பத்தி யோசிக்கிறது நல்லது. வே அ ப கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்தையும் தீவிரமா எடுக்காம இருக்கிறது நல்லது. ல சகஜமா எடுத்துக்கிட்டு தொணைக்கிட்ட மகிழ்ச்சியா மனசு விட்டு பேச வேண்டியது அவசியம். இல்லன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் காரணமா வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் பசங்களால ஏற்படும். அது சுமையா உணர்ற மாதிரி இருக்கு. கையில பணம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனாலும் செலவுகள திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். தேவைகளுக்காக செலவு செய்யுங்க. வீண் செலவுகள தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பல்வலி, கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அது கவலையா இருக்கிற மாதிரி கவலைக்கு கவலை ஏற்படுத்தும். ஆரோக்கியமா இருக்க வேண்டியது அவசியம். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரா இருக்கு. நாள முழுக்க சாதகமா கொண்டு போங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வர வர நெறைய வீடியோஸ் வரும். அ அடுத்து ஆன்மா, கர்மா, டெத்து இதுக்கப்புறம் உங்களோட நம்ம ஆன்மாக்காக என்ன செய்யணும்? உறவுகளுக்கு என்ன முக்கியத்துவம்? என்ன வாழ்க்கையோட தரம் என்ன? வாழ்க்கைய எப்படி வாழணும்? அது மாரி சில வீடியோக்களுக்கு நாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்குண்டான வேலைகளும் போய்க்கிட்டு இருக்கு. இன்னமும் வாழ்க்கைய பத்தியோ, உங்களோட பிறப்பும், இறப்பும் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து ஜஸ்ட் எ லைஃப். அ சாவை நோக்கி ஒரு பயணமா தான் இந்த வாழ்க்கை இருக்கு. இந்த வாழ்க்கையில நம்ம எப்படி மகிழ்ச்சியா வாழணுன்றது தான் இது அடுத்த பதிவா இருக்கும். அத ஒரு பார்த்து பயனடைறதும் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நெறைய பேருக்கு இந்த சேனல ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்க. ஆ லைவ் வரதுக்கு விருப்பம் இருக்கவங்க கமெண்ட்ல உங்களோட ராசிய மென்ஷன் பண்றது நல்லது. நன்றி.